Hi friends, welcome to Saidya Times. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crunchy slime. Crunchy slime எப்படி செய்யறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. First நம்ம slime activator ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் surf excel powder எடுத்துர்க்கேன். அடுத்ததா நான் சால்ட்டுக்கு பதிலா பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாவே எடுத்துர்க்கேன். அடுத்ததா நான் 4 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்க நல்லா அந்த வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த சர்ஃப் எக்ஸல் பவுடரும் பேக்கிங் சோடா பவுடரும் நல்லா கரைஞ்சிரணும், கட்டி சேராம இருக்கணும். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது மேலே நுர கட்டி இந்த மாதிரி வந்துடணும். ஓகே, இப்போ ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 பாட்டில் கம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றே போதும். நான் சின்ன சைஸுங்கிறனால 2 பாட்டில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னாலும் கம்மு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கம்மியாக போகுதுன்னா 1 பாட்டிலே போதும் தான். இப்போ நான் இந்த பவுலில் இந்த 2 பாட்டிலே நான் ஊற்றிக்கிறேன். நான் ஆரஞ்சு கலர் கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ஃபெவிகால் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்க்குறதுக்கு க்ரீமியாக வேணுங்கிறதுக்காக நான் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் கலருக்காக ஆரஞ்சு கலர் கம்முங்கிறனால நான் ஆரஞ்சு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் கலர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் டார்க்காக வேணுங்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஃபேப்ரிக் கண்டிஷனர் எடுத்திருக்கேன். இது 4 or 5 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக நான் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஹோம்மேட் ஸ்லைம் ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். போன வீடியோவில் எல்லோரும் என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதில் நான் ரின் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதில் சர்ஃப் எக்ஸல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சால்ட்டுக்கு பதிலாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம்மேட் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் செய்கிறதுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா வீட்லேயும் கம்பல்சரி டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஸ்லைம் செய்யணுன்னா நீங்கள் உடனே இந்த ஆக்டிவேட்டரை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக நீங்கள் ஹோம்மேட் ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தோடனே எல்லா ஆக்டிவேட்டரையும் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ளே மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸ்லைம் கரெக்டான பதத்தில் உங்களுக்கு ரெடி ஆகாது. இப்போ பாருங்கள், அந்த கம்மும் டிட்டர்ஜென்ட் வாட்டரும் செப்ரேட் ஆகுது. அந்த மாதிரி செப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்பூனை வச்சுட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஸ்லைம் தண்ணியில் ஒட்டாமல் பிஞ்சு திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சோன்னே நீங்கள் ஹோம்மேட் ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்டரில் அந்த ஸ்லைமை நீங்கள் செப்ரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்லைமை தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லைமை கரெக்டான பதத்தில் பார்த்து கரெக்டாக நீங்கள் எடுத்துடணும். இல்லை இன்னும் வரலன்னு நீங்கள் ஹோம்மேட் ஆக்டிவேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் ஆகி க்ளே மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக திரியாக வந்தோடனே அந்த ஸ்லைம் உங்களுக்கு தண்ணியில் தனியாக மிதக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். கரெக்டான பதம் பார்த்து நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஸ்லைம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த பிளேட்டில் போடுறேன், ஒட்டவே இல்லை.
அடுத்ததாக நான் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஸ்மால் சைஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் ஓகே தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து தெர்மாக்கோல் பால்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் கலர் வந்துட்டு எனக்கு ஸ்லைம் கலர்லேயே ப்ளேனாக வேணும், விளையாடும் போது க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஸ்லைம் கலர்லேயே பீட்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் கிடைக்காதனால எல்லோ கலர் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஸ்லைம் கலர்லேயே இருக்கணும், ப்ளேனாக இருக்கணும், பார்க்க ப்ளேனாக இருக்கணும், ஆனால் விளையாடும் போது மட்டும் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் வந்துட்டு அதே கலர்லேயே நான் வந்துட்டு பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் கலர் வேறு வேணும்னா நீங்கள் ஆரஞ்சு கலருக்கு டார்க் ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு செப்ரேட்டாக தெரியும். பாருங்கள், ஒரு நீட்டான பர்ஃபெக்டான க்ரன்ச்சி ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிளேட்டில் அந்த ஸ்லைமை போட்டோன்னே அது எவ்வளோ அழகாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த பிளேட்டில் போடுறேன், அதில் ஒட்டவே இல்லை. நான் இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன், அது பாருங்கள் அப்படியே அழகாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மால் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது எடுத்து விளையாடிட்டு அதிலே நீங்கள் திரும்ப போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.